எல்லோரும் காலேஜ் ஃபைனல் இயர் வந்துட்டீங்க. ஸோ அடுத்து வேலைக்கு போவீங்க. வேலைக்கு போனால் இன்டர்வியூ நடக்கும். ஸோ இந்த ஹவரில் இன்டர்வியூ ஸ்கில்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மே ஐ கம் இன் மேம்? எஸ், கம் இன். என்ன மேம் அது? கேம்பஸ் காம்படிஷனுக்கு சர்க்குலர் வந்துடுச்சு. ஸோ யார் யார் எந்தெந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். மேம் நாங்கள்லாம் குரூப் டான்ஸ் ஆடுறோம் மேம். பாய்ஸ் எல்லோரும் குரூப் டான்ஸ் பண்ண போகிறாங்க. கேர்ள்ஸ் என்ன பண்ண போகிறீங்க? வேறு என்ன மேம் இருக்குது? ஷார்ட் ஃபிலிம் இருக்குது, பண்ணுறீங்களா? ஷார்ட் ஃபிலிம் எப்படி மேம் பண்ண முடியும்? மேம் ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு போகிறீங்க. ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் மேம். நான் அதை வச்சு எதாவது டெவலப் பண்ணிக்கிறோம். பண்ணுங்கப்பா, பார்த்துப்போம். ஓகே மேம். சரி மேம், ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஐடியா இருக்கான்னு தெரியலப்பா, ஆனால் ஒரு குட்டி கதை இருக்குது. சொல்லுங்கள் மேம். ஒரு ஊரில் ஒரு குட்டி பாப்பா இருந்துச்சான். சீக்கிரம் போடுமா, டைம் ஆச்சு. இருடி, பின்னிட்டு தானே இருக்கேன். சித்தி, உனக்கு என்னடி வேணும்? நானும் தங்கச்சி மாதிரி ஸ்கூலுக்கு போகிறேன் சித்தி. ஆமாம், இதுதான் அவனுக்கு குறைச்ச. உங்கள் அம்மா சாகும்போது என்னை சொத்தா சேர்த்து வச்சுட்டு போயிருக்கா அவனை படிக்க வைக்க. நான் சம்பாதிக்கிறது என் பிள்ளையை படிக்கவும் உனக்கும் உங்கள் அப்பனுக்கு சோறுத்தவே கரெக்டாக இருக்குது. இதில் இங்கே நான் உன்னை படிக்க வைக்க? நீ என்ன படித்து பெரிய கலெக்டராக ஆக போகிற? போடி, போய் இருக்கிற வேலையை பாரு போ. ஏண்டி, ஏய், நீ பேசுறதா நானும் கேட்டுக்கிட்டு தாண்டி இருக்கேன். சின்ன பிள்ளை என்ன சொல்லுது? ஆசையாக படிக்க போகிறேன்னு தானே சொல்லுது. மூஞ்சி அடித்த மாதிரி பேசுகிற. நீ ஒன்றும் பார்த்துக்க வேணாம். என் பிள்ளைய நான் வெளியே வச்சு நான் பார்த்துக்கிறேன். கிழிச்ச இந்த பிள்ளைய படிக்க வச்சுனா வீட்டு வேலை எல்லாத்தையும் நீயா பாப்ப? என்னையா சொல்லு. உன் பிள்ளைன்னு சொல்லிட்டு வக்காலத்து வாங்கிட்டு வரியாக்கும். உன் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினச்சின்னா அங்கிட்டு போய் படிக்க வையா வெளியில். இங்கே இருந்துச்சுன்னா நான் வீட்டு வேலை தான் பார்க்க வைப்பேன். சொல்லிட்டேலடி, சொல்லிட்டேல. என் பிள்ளை ஒன்றிருந்து கஷ்டப்படுறதுக்கு வெளியே போய் நிம்மதியாச்சும் இருக்கட்டும்டி. என்னால் ஏன்ப்பா சித்தி கூட சண்டை போடுறீங்க? நான் சித்தி சொல்கிறத கேட்டு இங்கேயே இருந்துக்கிறேன். உனக்கு படிக்கணும் தானே ஆசை? அப்போ நான் உன்னை படிக்க வைக்கிறேன். நீ நல்லா படித்து ஒரு 50 பேத்துக்கு பாடம் சொல்லிக் கொடு. அது போதும் எனக்கு. மேம் இந்த மாதிரிலாம் எடுத்தால் யார் மேம் பார்க்க போகிறா? எப்படி மேம் ப்ரைஸ் வாங்குறது? இந்த கதையை வச்சு 100 படம் வந்துருச்சே மேம். இதை கேட்கவா நாங்கள் உங்ககிட்ட வந்தோம்? இது எனக்கே தெரியுமே மேம். அந்த பொண்ணு நினச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டோ இல்லை சித்தி கொடுமையை அனுபவிச்சிட்டோ அப்படியே இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணு அப்படி பண்ணலை. இந்த உலகம் சின்னது இல்லை, ரொம்ப பெருசு நினச்சனால தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு ப்ரொஃபஸராக வர முடிஞ்சிச்சு. நம்ம லைஃப்பில் பிரச்சனைன்றது ஒரு கல் மாதிரி. அந்த கல்லை கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்தோன்னா கல் மட்டும்தான் தெரியும். கல்லுக்கு பின்னாடி இருக்க எதுவுமே தெரியாது. அதே அந்த கல்லை கொஞ்சம் தூரமாக வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கேன், அந்த கல்லை தவிர எல்லாமே தெரியும். நம்ம லைஃப்பில் அதே மாதிரி தான். எல்லா பிரச்சனையும் சின்ன விஷயமா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். ஜஸ்ட் மூவ் ஆன் வித் அ ஸ்மைல்.